வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம இஞ்சி முறப்பா தான் செய்ய போகிறோம். இது அஜீரண கோளாறு, பித்தம், வாந்தி, மயக்கம், தலை சுத்து இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதை நம்ம இஞ்சி இப்போ விலை மலிவாக விற்கிது, அதனால் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அதை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா மண் போக கழுவி எடுத்துக்கிட்டு அதை துண்டு துண்டாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதுலேயே ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து அரைக்கலாம். ஏன்னா ஏலக்காய் தனியாக அரைக்க முடியாது, அதனால் அதுலேயே சேர்த்துக்கிட்டு அரைச்சாச்சு. இப்போ 1 கப்பு வந்திருக்கு எனக்கு. 2 கப்பு சர்க்கரை அதுலேயே எதில் எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரையும் அதே கப்புலேயே அளந்துக்கலாம். 1 கப்பு இஞ்சினா 2 கப்பு சர்க்கரை. இப்போ அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை கரையும்படி நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ கரைஞ்சிருச்சு. நம்ம இஞ்சி அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விடலாம். அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் பக்குவமாக வந்துடும் கெட்டியாக. நான் அரிசி மாவு சேர்க்காம தான் நான் கிண்டுறேன். நீங்கள் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஊற்றி பார்க்கலாம். கரையுது, இன்னும் பக்குவம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். மேலே தெறிக்கும், பார்த்து கிண்டுங்க. இப்போ எடுத்து தண்ணியில் போட்டு பார்ப்போம். அது உருண்டு திரண்டு வந்துச்சுன்னா கரெக்டான பதம். இப்போ நல்லா இருந்தால் உருண்டு வருது கெட்டியாக. இப்படி உருண்டையாக வந்தால் தான் அது பக்குவம் கரெக்டு. இப்போ நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் வலிச்சு விட்டு நெய் தடவின தட்டில் ஊற்றி அது ஒரு 10 நிமிஷம் கழித்து டக்குன்னு கோடு போட்டு வச்சுக்கிட்டோம்னா கத்தியில் இப்படி கட் பண்ணிக்கலாம். கோடு போட்டு வச்சிட்டோம்னா அப்புறமேல்ட்டு நம்ம கொஞ்சம் இருகலான பிறகு எடுத்துக்கலாம். அது காஞ்சி அது இதாகிருச்சுனாக்கா நம்ம கோடு போட முடியாது, கெட்டி ஆகிருச்சுன்னா. இப்போ தட்டில் ஊற்றி நல்லா பரவலாக ஒரு மட்டமான கரண்டியை வச்சு பரவலாக்கி நல்லா சமமாக்கி விட்டுருவோம். சமமாக்கியாச்சு. இப்போ கோடு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. இறுகிருச்சுன்னா நம்ம கோடு போட முடியாது. கத்தியில் அப்படி கோடு போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேண்டிய நேரம் நம்ம எடுத்து ஒரு துண்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இடையில ஒரு துண்டை எடுத்தோம்னா எல்லாமே வந்துடும். இப்போ எடுத்து அதை உடச்சி பார்க்கலாம். இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல இஞ்சி முறப்பா ரெடி ஆகிருச்சு. இதை எல்லாத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் ரொம்ப நல்லது. இஞ்சி ரொம்ப சீப்பாக விற்கிது. இந்த சீசன்லேயே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சர்க்கரை அளவெல்லாம் குறைச்சோம்னா ரொம்ப காரம் எடுக்கும். அதனால் சர்க்கரையை சரியான அளவில் போட்டுக்கோங்க. 1க்கு 2 பங்கு சர்க்கரை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.